Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம கம்பு ரசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு ஹெல்தியான ரெசிபி. உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு இடிக்கிற கல்லுல 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இத நல்லா ஃபைன் பவுடரா தட்டிடுங்க. இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா இடிச்சிருங்க. இது ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மண்பானையை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ், 2 பழுத்த தக்காளி பொடுசாக கட் பண்ணது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கம்பு வந்து க்ளூட்டன் ஃப்ரீ, அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது உங்களோட அயர்ன் டெஃபிஷியன்சியை ட்ரீட் பண்ணும், உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸை ரெகுலேட் பண்ணும், அப்புறமா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி, அப்புறமா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சதும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு சுவையான கம்பு ரசம் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக சாதம் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்தி அண்ட் டெஃபினட்டாக உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த கம்பு ரசம் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.